எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு புது வருஷம் எப்படி இருக்குது? தினந்தோறும் ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? இனி நான் தீங்கு காணாதிருப்பேன், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தினமும் சொல்லி சொல்லி ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ இனி அலைந்து திரிவதில்லை. உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, இனி நீ அலைந்து திரிவதில்லை. என் மகளே, இனி நீ அலைந்து திரிவதில்லை. இதுவரைக்கும் ரொம்ப அலைச்சலுங்க. ஒரே இடத்துல ஒரு வேலை இல்ல, அலைஞ்சு 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 கஷ்டம். பிசினஸ் ஒரே இடத்துல நிலையா இல்ல, அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற. குடும்பம் ஒரே இடத்துல செட்டில் ஆகல. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். வாழ்க்கையே ஒரு அலைச்சலா போச்சு. இந்த காரியத்துக்கு அலைஞ்சு அலைஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரு நிலையா, ஒரு நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்தோம், சந்தோஷமா வாழ்ந்தோன்னு இல்லையே. அந்த மாதிரி எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அலைந்து திரிவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நீ தீங்கு காண மாட்ட, அலைந்து திரிய மாட்ட. நான் ஒரே இடத்துல உன் குடும்பத்தை நிலை நிறுத்துவேன். நீ சந்தோஷமா வேலை செய்ய, சந்தோஷமா பிசினஸ் செய்ய, சந்தோஷமா ஊழிய செய்ய, சந்தோஷமா குடும்பத்தோட மகிழ்ந்திருக்க நான் நிலை நிறுத்துவேன். இனி அலைச்செல்லாம் உனக்கு இல்ல அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உண்மையாவா? இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றீங்களா? இனி நான் அலைந்து திரிவதில்லை. என் குடும்பத்தை ஆண்டவர் ஒரே இடத்துல நிலை நிறுத்தி மகிழ்ந்திருக்க செய்கிறார். இனி இந்த தீங்கெல்லாம் நான் காண்பதில்லை. விசுவாசிங்க, ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். உடனே செய்வாரா? இன்னைக்கே செய்வார். ஏன் அவரால் செய்ய முடியாது? அவராலே முடியும். அதனால விசுவாசத்தோட நீங்க ஜெபிச்சா போதும். ஒரு சமயம் ஒரு வெளிநாட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன்னா, இந்த அரபு நாடுகள் இருக்குல்ல, அங்க ஒரு சகோதரர் ஜெபிக்க வந்தார். ரொம்ப சோர்ந்து கஷ்டத்தோட காணப்பட்டார். என்னையா விஷயம்னு கேட்டேன். மனைவி பிள்ளைகளா ஊர்ல, நான் இங்க. அங்கங்க அப்பப்போ போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டியது இருக்குது. ஒரே அலைச்சல். நாங்க ஒன்னா இருக்க முடியல. நான் சொன்னேன், என் மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு ஒன்னா இருங்க, சேர்ந்து வாழ வேண்டியது தானே அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சம்பளம் தான், அதுல நீங்க வாழ்ந்து பழகி கொள்ளுங்க, குடும்பமா இருங்க, அதான மகிழ்ச்சி. அவரு சொன்னார், நான் வாங்குற சம்பளத்துக்கு என் மனைவி பிள்ளைகளுக்கு இந்த கவர்மெண்ட்ல விசா தர மாட்டாங்க. நீ ஒரு ஆளுதான் இல்ல வாழ முடியும் இந்த சம்பளத்துக்கு அப்படின்னு விசா தர மாட்டேங்கிறாங்க. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நான் சொன்னேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க அதே ஆபீஸுக்கு போங்க, மறுபடியும் விசாக்கு அப்ளை பண்ணுங்க அடும்பதா சொன்னேன். அப்படியா சொல்றீங்க? சரி, நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் குடும்பமா ஒன்னா இருக்கணும், நீங்க இது மாதிரி அலைச்சல் இருக்க கூடாது, மகிழ்ந்து இருக்க பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். காலையில ஜெபம் பண்ணி அனுப்பினேன்னா சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்தவர் என்னை பார்க்க வந்தார். வந்து சொன்னார், பிரதர், ஒரு பெரிய அற்புதம். என்ன அற்புதம்? இன்னைக்கு அதே ஆபீஸுக்கு போனேன், எத்தனை முறை போயிருக்கேன். உன் சம்பளத்துக்கு இதெல்லாம் சரிப்படாதையா, இந்த விசா தர முடியாது, கவர்மெண்ட் ரூல்னு அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு நான் போனா இப்பதான் புதுசா அந்த ரூல் வந்திருக்கிறது. இவ்வளவு சம்பளம் வாங்குறவங்களும் குடும்பத்தோடு வந்து இந்த தேசத்துல வசிக்கலாம் என்று முதல் விசா உனக்கு தான் தருகிறோம்னு கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உடனே கிரியை செய்யறாருல. உங்களுடைய அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். இனி நீங்க அலைந்து திரிவதில்லை, சந்தோஷமா இருப்பீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இனி அலைந்து திரிவதில்லைன்னு வாக்கு கொடுத்து நாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா குடும்பத்தோட ஆசீர்வாதமா இருக்கன்னு விரும்புறீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.